குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். புனித தலங்களுக்கு நாம் ஏன் அடிக்கடி செல்ல வேண்டும் அப்படின்றத பற்றி தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். இறைவன் இல்லாத இடமே கிடையாது. அணுக்கள் ரீதியாக எல்லா பொருட்களிலும் காற்றோடு காற்றாகவும், புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரானாகவும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய PHOTON ஃபோட்டானாகவும், ஒளிப்பொருளாகவும் உலகெங்கும் எல்லா இடங்களிலும் நீக்கமற நிறைந்திருக்கிறார். அப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த இறையை நம்ம எல்லா இடத்துலையும் அனுபவிக்க முடியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மிகவும் அதிகமாக அனுபவிக்க முடியும். முன்னாடியே ஜீவசமாதிக்கு சென்றால் ஏன் தலையெழுத்து மாறுகிறது அப்படின்ற வீடியோ பேசியிருந்தேன். அதை பார்த்துருந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னும் அதை டெப்த்தாக உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். புனித தலங்கள்னே அதுக்கு பேர். ஏன் அதுக்கு புனித தலங்கள்னு பேர்னா, புனிதமான ஆன்மாக்கள், நிறைய ஆன்மாக்கள் வழி தேடி சக்தி பெற்று அந்த இடத்தில் ஐக்கியமாகி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம்தான் அந்த புனித தலங்கள். தமிழ்நாட்டில் இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கட்டும், மற்ற நாடுகளில் இருக்கட்டும், நம்ம எந்த நாடுகளுக்கு போனாலும் அங்கே நம்ம ஏன் தர்மம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கக்கூடிய தேவதைகள், ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கக்கூடிய அருளாளர்கள், அருட்சக்திகள், கண்ணிற்கே தெரியாத ஸ்பிரிச்சுவல் என்டிட்டிஸ், அதாவது மிக ஆற்றல் பொருந்திய அருளாளர்கள், கண்ணுக்கு தெரியாத தேகத்தில் வலம் வந்துட்டுருப்பாங்க. அவங்களோட வேலையை அந்தந்த நாட்டில், அந்தந்த ஊரில், அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கைடன்ஸ் கொடுத்து அவங்களை இறைவனின் திருப்பாதங்களை கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான். அப்போ அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த ஊருக்கு, ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறீங்க, இல்லை ஒரு நாட்டுக்கு போகிறீங்கன்னா, அங்கே போய் அங்கே இருக்கிறவங்கள நீங்கள் ஆசீர்வாதம் செய்யும்போது, இல்லை அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் தர்மத்துடன் நடந்து கொள்ளும்போது, இல்லை அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம தர்ம சிந்தனையுடன் தர்மம் செய்யும்போது, தானம் செய்யும்போது, அது தர்ம கணக்கிலும் வருது. ஒன்று. ரெண்டாவது, அருளாளர்கள் செய்யக்கூடிய அந்த உயரிய வேலையை நீங்கள் செய்யக்கூடிய காரணத்தினால் அந்தந்த பூமியில் இருக்கக்கூடிய அருளாற்றலையும் அந்தந்த பூமியில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களின் சக்தியையும் நீங்கள் பெறுகின்றீர்கள். அவர்களுடைய அன்பை நீங்கள் பெறுகின்றீர்கள். இதனால தான் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பீப்புளோட நம்ம தர்மம் பண்ணணும், அந்த நாட்டுக்கு தேவையான உதவிகளை நம்ம பண்ணணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளையும் அழிச்சிக்காமல் நம்மையும் பாதுகாத்துக்கிற மாதிரி அவர்களுக்கு முடிந்த உதவிகளை நாம் செய்யும்போது, சப்போர்ட் பண்ணும்போது, அந்தந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல்கள், அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. இது ஒரு பகுதி. இன்னும் ஒரு பகுதி உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா, சமீபத்தில் என்னோட வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் திருவண்ணாமலை நான் போயிருந்தேன். மேபி ஃபோட்டோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருந்தேன். மகாவிஷ்ணு பரம்பூர் அப்படின்றது போனீங்கன்னா தெரியும். அப்போ என்னென்னா, நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். மசால் பூரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆள் வராரு. வந்த உடனே அந்த மசால் பூரி கடைக்காரர்கிட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, எனக்கு மசால் பூரி கிடைக்குமான்னு. மசால் பூரி கிடைக்குமான்னு கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, கிடைக்கும், வாங்கிக்கங்க அப்படின்னோடனே, அவர் ரேட்டு கூட என்னென்னு கேட்கல. ஆனால் டைரெக்டாக அவர் என்ன சொல்கிறாரு, மசால் பூரி வாங்குறதுக்கு என்கிட்ட 2 ரூபா கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இது எங்களுக்கு தெரிஞ்ச உடனே நானும் என் கூட இன்னொரு நபரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நாங்கள் உடனே அந்த மசால் பூரி கடைக்காரரை பார்த்து, இவருக்கு பணம் நீங்கள் வாங்காதீங்கயா, நாங்கள் இவருக்கு பே பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அப்படியே எங்களை திரும்பி ஒரு பார்வை ஒன்று பார்க்குறாரு. ஒரு புன் சிரிப்பு, ஒரு சிரிப்பு சிரிக்கிறார். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பே ஒரு டிஃப்ரெண்ட்டான சிரிப்பு. நான் உடனே ஓகே, நீங்கள் சாப்பிடுங்கய்யா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே, நல்ல ஒரு யங்கான ஒரு நபர் தான். ஒரு பேகை மாட்டிக்கிட்டு கொஞ்சம் ஒல்லியான ஒரு உடம்பு. அவர் மசால் பூரி சாப்பிட்டு முடித்த உடனே மறுபடியும் இன்னொரு பூரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாரு. வேறு ஏதோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடித்த உடனே, ரொம்ப நன்றிங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறார். நான் உடனே அவர்கிட்ட கேட்டேன், எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டேன். நான் இங்கே தான், ஊருக்கு பக்கத்தில் தான், இந்த ஏரியாவிலேருந்து தான் நான் வரேன் அப்படின்னு சொன்னார். உடனே நான் என்ன பண்ணேன்னா, என்னோடய பர்ஸில் இருந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறேன். கொடுத்து, ஐயா அதை வழி செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறேன். உடனே அவர் மறுபடியும் ஒரு சிரிப்பு ஒன்று சிரிக்கிறாரு. அந்த சிரிப்பு இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குது. அப்படியே உடம்பவே அதிர வைக்கக்கூடிய ஒரு சிரிப்பு. அந்த ஏதோ அவர் பார்வையில் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் இருக்குன்னு அந்த 1000 ரூபாயை கொடுக்கும்போது அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, அவர் வாங்க கொஞ்சம் யோசிக்கிறார். உடனே நான் சொன்னேன், ஐயா இதை நான் கொடுக்கல, அண்ணாமலையார் தான் கொடுக்க சொல்கிறாரு, நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே அந்த புன் சிரிப்போடு அந்த 1000 ரூபாயை வாங்குறாரு. வாங்கின உடனே நான் கேட்டேன், ஐயா உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அவர், என் பேர் அண்ணாமலையார் தாங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன சொல்கிறீங்க, அண்ணாமலையா இல்லை அண்ணாமலையாரான்னு கேட்டேன். என் பேர் உண்மையாகவே அண்ணாமலையார் தான், பொய் சொல்லாதீங்க அப்படின்னு. நான் பொய்யெல்லாம் சொல்கிறது இல்லைங்க, உண்மையாகவே என் பேர் அண்ணாமலையார் தான் சொல்லி
ஒரு சிரிப்பு ஒன்று சிரிச்சுட்டு கடந்து போனார். அதுக்கப்புறம் என் மைண்டு பிளாங்க் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவரை ஃபாலோ பண்ணுறதா, என்ன, எங்கே போகிறது, அவர் ஆதார் கார்டை வாங்கி கொடுங்க செக் பண்ணுறதான்ற மைண்ட் செட்லாம் இல்லை. அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரத்தில் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் ஆகுது, நல்லா ஃபீல் பண்ண முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 hours அந்த ஒரு பிளிஸ் ஸ்டேட்லேயே இருந்தேன் நான். அப்போது ஒவ்வொரு சிரிப்பிற்கு பின்னாலும் ஒவ்வொரு டிரான்ஸ்மிஷன் இருக்குது. யார் வருவாங்க, யார் ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்றது தெரியாது. வந்தவர் உண்மையாகவே அண்ணாமலையார் தானா, இப்போ இந்த ஆராய்ச்சிக்குள்ளே நான் போகலை. ஆனால் அந்த ஒரு அற்புதமான அந்த ஒரு சம்பவம் இருக்குல்ல, அது நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஒன்று நிகழ்த்துதில்ல. அப்போ நம்ம அதை பெரிய லெவலில் ஆராய்ச்சி பண்ணாமல் நடக்கக்கூடிய சம்பவங்களை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த அற்புதமான ஆற்றல் நமக்குள் பாய்கிறது. அந்த டிரான்ஸ்மிஷன், எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் வந்து நடக்குது. அப்போது இந்த மாதிரியான திருத்தலங்களுக்கு நாம் செல்லும்போது, நாட் ஓன்லி திருவண்ணாமலை, எந்த இடம் போனாலும், காசியாக இருக்கட்டும், லாஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணியிருந்தோம், ஒரு யாத்திரை போயிருந்தோம், காசி யாத்திரை போயிருந்தோம், அந்தமான் போயிருந்தோம், அங்கே இருக்கக்கூடிய யாத்திரையாக இருக்கட்டும், அதுபோக வந்து பார்த்திங்கன்னா கேதார்நாத் பத்ரிநாத் வந்து போயிருந்தோம், நேபாள் யாத்திரா போயிருந்தோம். ஏகப்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய சக்தி நிலைகளை அடிக்கடி போய் நம்ம விசிட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஆற்றலை நாம் உட்கிரகித்து அதை நம்ம சார்ந்த ஃபாலோவர்ஸ்க்கு வந்து எப்படி வந்து அதை வந்து பயன்படுத்துறது அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அப்போது புனித தலங்களுக்கு ஏன் அடிக்கடி செல்ல வேண்டும் என்றால், அதுவும் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸில் இருக்கிறவங்க, ஆன்மீகத்தை விரும்புகிறவங்க, ஆன்மீக தேடலில் இருக்கிறவங்க புனித தலங்களுக்கு ஏன் செல்ல வேண்டும் என்றால், அங்கே வந்து சக்தி பெற்ற ஆன்மாக்கள் குடிகொண்டிருக்கும். எல்லா இடத்துலையும் சக்தி பெற்ற ஆன்மாக்கள் இருக்குது, ஆனால் ட்ரிமெண்டஸான சக்தி பெற்ற ஆன்மாக்கள் அங்கே குடிகொண்டுள்ளது. அப்போ நீங்கள் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த புனித தலங்களுக்கு நாம் வந்து செல்லும்போது, அங்கே உட்காந்து மெடிடேஷன் பண்ணும்போது, ஒரு குருவினுடைய உபதேசத்தை நாம் கேட்கும்போது சராசரி நேரத்தை விட பல கோடி மடங்கு ஆற்றலை உங்களால் வந்து பெற முடிகிறது. நமது ஒவ்வொரு செல்களையும் நாம் தங்கத் துகள்களாக மாற்ற முடிகிறது. நமது ஒவ்வொரு செல்களையும் அணுதேகியாக நாம் வந்து மாற்ற முடியும். அந்த அணுதேகத்தை பெறுவதற்காக நம்மால் வந்து நிச்சயமாக புனித தலங்களில் உள்ள ஆற்றலை உட்கிரகிக்க முடியும். ஆனால் அது வந்து சரியாக வந்து பயன்படுத்தணும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட அந்த ஓசையை நாம் பயன்படுத்தும் போது, அந்த இடத்தில் அமர்ந்து அந்த சாண்டிங் பண்ணும்போது நினைத்து பார்க்க முடியாத ஆற்றல் நிலையை வந்து உணர முடியும். இதை பல பரம்பொருள் யோகிகள், இதுக்கு முன்னாடி நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனை பின்பற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா உணர்ந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி யாத்திரைகளில். ஸோ என்ன நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணுன்னா, ஒவ்வொரு முறையும் வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் வந்து இந்த மாதிரியான யாத்திரைகளை வந்து மேற்கொள்ளணும். இந்த யாத்திரைகளை மேற்கொள்ளும் போது எப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும், எப்படி நீங்கள் வந்து ஃபிசிக்கல் பாடியை வந்து யூஸ் பண்ணணுன்றதை சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. மலை ஏறும்போது, இப்போ இது ஒரு மலை, இப்போ நான் இந்த மலை ஏறும்போது எப்போதும் என் கவனம் மேக்சிமம் புருவமத்தி கவனத்திலேயே இருக்க வேண்டும். புருவமத்தி கவனத்தை அதிகமாக நான் வந்து வைக்க வேண்டும். காரணம் என்னென்னா, உங்களது புருவமத்தி தான் நெற்றிக்கண்ணை ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான அந்த இடம். அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா அதான் நெற்றிக்கண்ணை ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான சாப்பாடு. சராசரி நேரத்திலே புருவ மத்தியத்தில் கவனம் வச்சு நீங்கள் வந்து நடந்தீங்கன்னா அதுக்கு உண்டான பலன் வந்து கிடைக்கும். அப்படின்னா மலை ஏறும்போது புருவ மத்தி கவனம் வைத்து வைத்து நீங்கள் பழகும்போது நீங்கள் ஏறக்கூடிய அழுத்தத்திற்கும் அந்த ஃபோக்கஸ் கிடைக்கிறதுக்கும் அந்த மூச்சு ஒடுங்கிறதுக்கும் இந்த நெற்றிக்கண் என்பது விரைவாக திறந்துவிடும். ஸோ அதனால தான் வந்து சக்தி பெற்ற ஆன்மாக்களோட நம்ம வந்து பயணம் பண்ணுறது, சக்தி பெற்ற அந்த ஸ்பிரிச்சுவல் என்டிட்டிஸோட அங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ராவலில் நம்ம இருக்கிறது, அப்படிப்பட்ட யாத்திரைகளை மேற்கொள்ளக்கூடிய காரணமும் அதுதான். அப்போ நீங்கள் என்ன வந்து புரிஞ்சுக்கணுன்னா, இந்த உலகத்தில் சக்தி பெற்ற இடம் எல்லா இடமும் தான். ஆனால் அதில் ஹையர் லெவலில் அந்த டென்சிட்டி சேஞ்சஸ் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா இந்த புனித தலங்கள். அந்த வகையில் பூட்டான் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான நாடு. நேபாள் போல் இந்தியாவிற்கு மிகவும் நெருக்கமான ஒரு நாடுனா பூட்டான். இந்த பூட்டான் வந்து எதற்கு பெயர் பெற்றது அப்படின்னா, மிக அற்புதமான வளமான ஒரு நாடு. மக்களுடைய டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு, எப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைலுக்கு, ரிச் லைஃப் ஸ்டைல்னால் என்ன, அங்கே அவன் வாழ்ந்து சாப்பிட்டு தூங்கி சுத்தமான காற்றை சுவாசித்து நிம்மதியாக வாழ்ந்து இறைவனின் திருப்பாதங்களை சென்றடையணும். முழுக்க முழுக்க ஒரு அற்புதமான ஆன்மீக பூமி, இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாடு. பெரும்பாலான நபர்களுக்கு இந்த பூட்டான் நாட்டினுடைய அற்புதம் தெரியாது. மன்னராட்சி அங்கே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மன்னர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு வாழ்வியலை கொடுக்க வேண்டும். மக்கள் வந்து தன்னை உணர வேண்டும், தனக்குள் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி அந்த இடத்துல இருக்கக்கூடிய புத்திஸ்ட்டு மோனஸ்ட்ரிஸாக இருக்கட்டும், அங்கே வாழக்கூடிய மக்களாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய நம்ம ஹிந்துயிசம் கல்ச்சராக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச் எக்ஸ்போஷரில் இருக்கும். அப்படின்னா என்ன நான் மீன் பண்ண வரேன் அப்படின்னா, ஆன்மீகம் தான் அந்த பூமி, அதற்காகத்தான் கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாடு. அங்கே இருக்கக்கூடிய காற்று அது அனைத்தும் மந்திர காற்று.
ஏன்னா எப்பயுமே அந்த சாண்டிங் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போது நம்ம மற்ற நாடுகளெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி லைஃப் ஸ்டைல், மற்ற வேலை, டெக்னாலஜி, ஐடி செக்டர் அந்த மாதிரி இருக்கும். பட் அந்த நாடு முழுக்க முழுக்க ஆன்மீகத்திற்காக இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த லேண்ட்ஸ்கேப்பிங் அப்படிப்பட்ட ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங். எப்போ பார்த்தாலும் மந்திரத்தை வந்து உச்சாடனம் செய்து கொண்டே இருப்பார்கள். அப்போ அந்த காற்றே மந்திர காற்று. அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நடையும் ஒவ்வொரு பாதையும் மந்திர பாதை. ஒரு டைம் சொன்னீங்கன்னா வார்த்தை, 2 டைம் சொன்னீங்கன்னா சென்டென்ஸு, தொடர்ந்து அதையே சொன்னீங்கன்னா மந்திரம். அப்போது மந்திரத்தை தொடர்ச்சியாக உச்சாடனம் செய்யும்போது காற்றும் சரி, அங்கே இருக்கக்கூடிய பாதையும் சரி, மிக சக்தி பெற்ற ஒரு இடமாக மாறிவிட்டது. அப்படிப்பட்ட அந்த பூட்டான் மண்ணில் ஆகஸ்ட் 23ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 29ஆம் தேதி வரைக்கும் ஒரு அற்புதமான ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கும். ஆல்ரெடி வந்து இதோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம பரம்பொருள் யோகிகளும் சரி, நம்ம பரம்பொருள் அறக்கட்டளை பின்பற்றுபவர்களும் சரி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா யாராக இருந்தாலும் தாராளமாக இந்த ஸ்பிரிச்சுவல் யாத்திரையில் வந்து கலந்து கொள்ளலாம். நினைத்து பார்க்க முடியாத அற்புதமான ஆற்றலை டிரான்ஸ்மிஷன் செய்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு 7 நாள் யாத்திரை, கிட்டத்தட்ட 1 வாரம் வந்து மேற்கொள்ள போகிறோம். ஏகப்பட்ட நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து முன்பதிவு செய்திருக்காங்க. நீங்கள் விருப்பப்படுறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் யாத்திரையில் பங்கு கொண்டு உங்களது ஆன்மீக ஆற்றலையும் குரு உபதேசங்களையும், அது மட்டும் இல்லாமல் முக்திக்கான ஞான பாதையையும் நீங்கள் வந்து அஷ்யூர் பண்ணி முக்தியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான யாத்திரையாக இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். விருப்பப்படக்கூடிய நபர்கள் இந்த புனித தலங்களில் கிடைக்கக்கூடிய ஆற்றலை எப்படி பயன்படுத்தணும்னு சொன்னது போல் இந்த பூட்டான் யாத்திரையிலும் இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை நமது எதிர்காலத்திற்காக, நமது ஆன்ம வளர்ச்சிக்காக பயன்படுத்தி கொள்வதற்காக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் போய் உங்களது பெயரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது. ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். நன்றி, வணக்கம். வருகின்ற ஜூலை 29ஆம் தேதி குரு பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா உலகமெங்கிலும் ரொம்ப விமர்சையாக வந்து கொண்டாடப்பட இருக்குது. நார்மல் டைமில் நம்ம பண்ணுற அந்த சக்தியை விட பௌர்ணமி டைமில் 1000 மடங்கு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். பல குருமார்களுடைய மொத்த ஆற்றலும் மொத்தமாக வேலை செய்யக்கூடிய நாள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா குரு பூர்ணிமா, அதாவது குரு பௌர்ணமி. தாராளமாக ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட் வந்து போனீங்கன்னா அதில் குரு பூர்ணிமா கிளாஸுக்கு உண்டான லிங்க் இருக்கும். அதில் போய் உங்களது பேரை வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால் தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவதோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.